உடனே அவருக்கு நன்றி தெரிவித்து போட்டேன். அடுத்த தடவை வந்து சென்னைக்கு வந்தப்போ அவர் போய் பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல போனேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், குமுதத்துக்கு எழுதுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, கதையை படித்து முடித்தோடனே அட சொல்லணும், அட அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ட்விஸ்ட் வேணும். அது வந்து சமூக கதையாக இருந்தாலும் சரி, க்ரைம் கதையாக இருந்தாலும் சரி, இதுதான் இந்த கதை, இந்த குமுதத்தோட பல்ஸு. ஸோ வளன்னு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் சொன்னார் எனக்கு. அப்போ வந்து அதை பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒரு பல்ஸ் இருக்குது. குமுதத்துக்கு ஒரு பல்ஸு, விகடனுக்கு ஒரு பல்ஸு, கலைமகளுக்கு ஒரு பல்ஸு, அப்புறம் ராணிக்கு ஒரு பல்ஸு. ராணிக்கெல்லாம் பார்த்து கிராமத்தை புறத்தை சேர்ந்த வாசகர்கள், அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். விகடனுக்கு கொஞ்சம் ஹைஃபை, குமுதத்துக்கு ஒரு மாதிரி. இது மாதிரியெல்லாம் வந்து என்னை பிரிச்சுக்கிட்டு நான் வந்து கதைகள் எழுத ஆரம்பித்தேன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.